எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கொத்து பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்குங்க, ரொம்ப குழைய வதக்காதீங்க. 3/4 பாகம் வதங்கினா போதும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது எல்லாமே ஓரமாக ஒதுக்கிடுங்க. நான் 2 முட்டை உடைச்சி வச்சுருக்கேன், அது இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. சிக்கன் கிரேவிலேருந்து சிக்கன் எடுத்து பிச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். 2 பரோட்டாவை பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு சிக்கன் கிரேவி, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோசை தெளிப்பு இருந்தாலும் கொத்தி விடலாம். நான் இந்த கிளாஸால் இப்போ கொத்தி விடுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பரோட்டா வீடியோவும் சிக்கன் கிரேவி வீடியோவும் போட்டிருக்கோம், விருப்பப்பட்டால் போய் பாருங்கள். இப்போ நல்லா கொத்தி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.